Negative answer? They did not play well. 4 questions? Right. Did not they play well. Right. இப்போ நாம கொஞ்சம் பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்க ஒரு சின்ன ஒரு கன்ஜெக்ஷனோட போட்டு பாப்போம் எப்படி செய்யணும். நிகழ்காலத்தை நாங்க எடுப்போம். முதல்ல நான் படிச்சது வந்து நிகழ்காலம் தானே. டூன்ற சப்ஜெக்ட் என்ன? அத பாப்போம். தட்ன்றத போடுவோம். திங்ன்றத வெச்சு. திங்க் வெச்சு தட்ட போடுவோம். அப்ப நிகழ்காலத்துல வந்து என்ன நான் யூஸ் பண்ணோம்? I, we, they, you என்ன இத நாங்க யூஸ் பண்ணோம் பண்ணலையா அப்ப நாங்க என்ன யூஸ் பண்ணோம் do என்ன doன்ற ஆபரேஷனோட போறோம் think that என்ன நினைக்கிறது ரைட் இப்ப நான் நினைக்கிறேன் அவர்கள் வருகிறார்கள் என்று எப்படி சொல்றது I think that they are coming வரையிறார்கள் எப்படி சொல்றது அவர்கள் வருகிறார்கள் முதலாவது ஆன்சர் என்ன they coming வரையிறா வந்தா இறுதி வரும் நான் நினைக்கிறேன் அவர்கள் வருகிறார்கள் என்று வருகிறார்கள் வந்தார்கள் சொன்னா did வரும் வருகிறார்கள் அப்ப வந்தது நிகழ்காலம் I think that they come முதல்ல படிச்சுட்டாரு அப்ப அது ஈக்குவல் பண்ணி எப்படி சொல்ற I think that they do come இப்ப நாங்க இந்த you ன்றத போடுவோம் you think that நீங்கள் நினைக்கிறீர்கள் அவர்கள் சாப்பிடுகிறார்கள் என்று எப்படி சொல்றது you think that they eat ஏன்னா அதுல வந்து do தான் இருக்கு they eat they do eat do they eat they don't eat நான் கேக்குறேன் இப்ப நீங்கள் நினைக்கிறீர்களா அவர்கள் சாப்பிடுகிறார்கள் என்று அப்ப இரண்டாவது கேள்வி என்ன எப்படி வரும் do you think I think do equal I do think அதுக்கு அப்புறம் do you think I don't think don't you think அப்ப இரண்டாவது கேள்வி நீங்கள் நினைக்கிறீர்களா இதான் தமிழ்ல விளம்பரம் சொல்றது நீங்கள் நினைக்கிறீர்களா அவர்கள் சாப்பிடுகிறார்கள் என்று அப்ப எப்படி சொல்ற do you think that they eat do you think that they eat அதாவது வேர்ட் மாறல they are eat ஒரு வேர்ட் இல்ல they are eat ஒரு வேர்ட் இல்ல they are வந்து eating னு வரும் என்னன்னா நாங்க வந்து இறுதின்ற சவுண்ட் வரும் நாங்க இன்னும் படிக்கல வேறல ஆனா நான் தமிழ்ல சொல்றது நல்லா விளங்குமா நான் எப்படி சொல்றேன் நான் அவர்கள் நினைக்கிறார்கள் நீங்கள் நினைக்கிறீர்கள் அவர்கள் வருகிறார்கள் நீங்கள் நினைக்கிறீர்களா நீங்கள் நினைக்கிறீர்கள் you think equal you think நீங்கள் நினைக்கிறீர்கள் சொன்னா இரண்டாவது கேள்வி அப்பதான் வந்து do you think னு வரும் என்ன do you think நீங்கள் நினைக்கிறீர்களா அவர்கள் வருகிறார்கள் என்று அப்ப எப்படி சொல்றது do you think that they come do you think that they come do you think that oh, right அவர்கள் நினைக்கிறார்கள் நாங்கள் போகிறோம் என்று they think that நாங்கள் போகிறோம் எப்படி சொல்றது we go அப்ப எப்படி சொல்றது they think that அவர்கள் நினைக்கிறார்கள் நாங்கள் போகிறோம் என்று எப்படி சொல்றது do we கேள்வியாகும் do they think that we go do they think that we go right இந்த பிராக்டீஸ் நாங்க இதான் பிரச்சனை என்னன்னு சொன்னா நான் அதான் உங்களுக்கு சொன்னேன் தமிழ் மூலமா எழுதுறது தான் பிரச்சனை என்னன்னு சொன்னா நாங்க ஏதோ ஒரு வழியில தான் படிக்கணும் ஒன்று தமிழ் மீடியமா அதாவது தமிழ் லாங்குவேஜ்ல படிக்கணும் அப்படி சிங்கிலீஷ் லாங்குவேஜ்ல படிக்கணும் அப்படி இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல படிக்கணும் அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை இல்லையா ரைட் ஓகே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் திங்ன்றத வச்சு நாங்க இவ்வளவு பண்ணோம் இன்னொரு எக்ஸாம்பிள் நாங்கள் நினைக்கிறோம் அவர்கள் படிக்கிறார்கள் என்று எப்படி சொல்றோம்
studied. We think that they study. Right. Right. இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு வேணுமா எழுதணுமா தேவையில்லை. ரைட் ரைட். இது பிராக்டிஸ் பண்றதுக்கு தான் இதை யூஸ் பண்றோம். ரைட். இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் நாம பார்ப்போம். இந்த பாஸ்ட் டென்ஸ் நாங்க இவ்வளவு பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாஸ்ட் டென்ஸ்ல வந்து அந்த டிட்ன்றத மட்டும் மறக்க வேண்டாம். எது உங்களுக்கு எது டவுட் வந்தாலும் நீங்க வந்து டிட்ன்றத வந்து மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா டிட்ட வச்சு உங்களுக்கு பேசி மாதிரி பாஸ்ட் டென்ஸை மாத்திக்கிட்டே. ரைட். அந்த டிட் இப்போ உதாரணத்துக்கு பாஸ்ட் டென்ஸ் தெரியாட்டி டிட்ட முன்னுக்கு போடுங்க. கேள்வி ஆக்குறதுன்னா டிட்ட முன்னுக்கு போடுங்க. நெகட்டிவ் கேள்வி ஆக்குறதுனாலும் டிட் நோட்னு போடுங்க. நெகட்டிவ்னு சொன்னா மைனஸ் அப்படின்னு இல்லைன்ற அர்த்தம். அது கேள்வி ஆக்குறோம் டிட் நோட் அப்படின்னு போடுங்க. போகவில்லையான போனது இல்லையா மாற்றப்படும். போகவில்லைன்னு சொன்னா டோன்ட் வரும். போனது இல்லைன்னு சொன்னா that did not வரும். ரைட். ஃபைன். நாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நீங்க வேற ஒரு புக் ஒன்று எடுங்க. அத வேற புக் எடுங்க வந்து பீன்ற சப்ஜெக்ட் நான் கொஞ்சம் பார்ப்போம். இந்த ஐஎன்ஜி எப்படி எழுதுறதுன்றத கொஞ்சம் பார்ப்போம். நான் ஐஎன்ஜி சொன்னா வந்து எங்கட பாஷையில வரும் கொண்டு கொண்டு என்ன கொண்டு கொண்டுன்றது வரும். கொண்டுன்னு சொன்னா நான் போய் கொண்டு சாப்பிட்டு கொண்டு. ஆனா இருக்கிற சப்ஜெக்ட் வந்து மாற்றப்படும். இருக்கிற சப்ஜெக்ட் மட்டும் தான் மாற்றப்படும். மற்றதெல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். ரைட். நான் பாப்போம். இப்ப கொண்டுன்ற சப்ஜெக்ட் எப்படி நாங்க யூனிட் பண்றோம்னு தான் பாப்போம். நான் சார்ட் கொடுத்தாலும் அந்த சார்ட்டை நீங்க எழுதிக்கோங்க. I V J U D present tense, past tense, அதான future tense. நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். present tense நீங்க வந்து இந்த ஐக்கு வேற ஒரு போர்டு அடிச்சோம்னா அது முக்கியம். ஐன்றதுக்கு வந்து ஒரு யூனிஷன் இருக்கு. அதுக்கு போடுங்க am plus verb plus ing. past tense சிம்பிளா இருக்கு. நாம போடுவோம் was plus verb plus ing. right. we they you நாங்க என்ன செய்ய போடுவோம்னா on போட்டு plus verb சொன்னா விளைச்சோம்னா plus ing. இல்ல past tense நாம போடுவோம் were plus verb plus ing. present tenseல he she it சொல்ல கூட நாங்க சொன்னோம் அது ஒருமைண்டு. ஆனா எங்கட தமிழ் மொழி மூலமா நாங்க பார்க்கறோம்னு சொன்னா ஐன்றத நாங்க வந்து ஒரு தன்மையான ஒரு அமைப்புல நாங்க எழுதிட்டு தான் am போட்டு was போட்டிருக்கோம். he she it அவன் அவள் அதுன்னு சொன்னா அது ஒருமை ஒன்றை குறிக்கும். அதனால நாங்க அதுக்கு is plus verb plus ing போடுவோம். இறந்த காலத்துக்கு நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா was plus verb plus ing போடுவோம். ஃபியூச்சர்ல வந்து ஐக்கு வீக்கும். அதாவது நாங்க வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் நாங்க யூஸ் பண்றதுனால அமெரிக்கன் இங்கிலீஷ் வித்தியாசப்படும். பிரிட்டிஷ் இங்கிலீஷ் நாங்க யூஸ் பண்றதுனால ஐக்கு வீக்கும் நாங்க வந்து shall be shall be plus verb plus ing வரும். மத்ததுக்கு நாங்க will be plus verb plus ing வரும். ஐக்கு வீக்கு மட்டும் நாங்க shall be யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ரீசன் நீங்க நான் அதை நாம அப்புறம் பேசுவோம். ஐக்கு வீக்கு மட்டும் நாங்க shall be யூஸ் பண்ணுவோம். மத்ததுக்கு will be யூஸ் பண்ணுவோம். was plus verb plus ing. இது was w a s was plus verb plus ing. right. சார்ட் எழுதிக்கோங்க டக்குனு. இந்த சார்ட்டை நீங்க இப்ப நான் தந்த சார்ட்டை நீங்க உங்க சிரிசா எழுதி
அது இறந்த காலத்துக்கு வேறையா இருக்கு, நிகழ்காலத்துக்கு வேறையா இருக்கு, எதிர்காலத்துக்கு வேறையா இருக்கு. இறந்த காலத்துக்கு வேறையா இருக்கு, நிகழ்காலத்துக்கு வேறையா இருக்கு, எதிர்காலத்துக்கு வேறையா இருக்கு. இப்ப நீங்க வந்து ஐஎன்ஜி ஃபார்மட் யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்றது பாருங்க. verb ன்னு சொல்றது வந்து வினைச்சொல். always remember that. கம்ன்றத நாங்க வந்து இப்ப கம்மிங் எழுத போறோம், ஈட்ன்றத வந்து ஈட்டிங் எழுத போறோம். ஆனா இது வந்து முதல் சப்ஜெக்ட் சுத்தி உங்களுக்கு இது லேசா வேணுங்க. எப்படி 1 2 3 4 5 8 சப்ஜெக்ட் இருக்கு. இது இல்லாம can be, may be, might be, will be, should be, could be, have to be, has to be, had to be, will have to be, can have to be, could have to be, would have to be, have been, has been, had been, will have been, can have been, could have been. அப்படி நாங்க இந்த சப்ஜெக்ட்ல கூடுதலா வரும். ஆனா நாங்க இத வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் எங்கட தமிழ் மொழி மூலம் தெரிய வேண்டும். அப்பதான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு எழுதுவீங்க. அது விலங்குகள் எனக்கு எழுதுறது டிரான்ஸ்லேட் பண்ணிடுறது அது ஒரு பிரச்சனை வந்து ஆகும். ரைட், நாங்க இதுல அந்த சப்ஜெக்ட்ல இந்த சப்ஜெக்ட் நாங்க எடுத்துக்கொண்டா இது வந்து பெரிய ஒரு வாஸ்ட் ஏரியா. இது நாங்க வந்து ஒரு 1024 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். என்ன பிரச்சனை சொல்லுங்க? ரைட், என்ன சார் பிரச்சனை? நீங்க ஓபனா கதைக்கு நாம நினைக்கலாம். ரைட், இந்த ஐஎன்ஜி ஃபார்மட் நாங்க யூஸ் பண்ணம்போது கிட்டத்தட்ட 1024 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், கிட்டத்தட்ட 1024 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதுல 8 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் இது. முதலாவது 8 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இந்த 1024 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எடுத்தா ஒரு வினைச்சொல் எடுத்தா நான் சொன்னேன். அந்த வினைச்சொல்லுக்கு செய்வினைன்னு சொன்னா அதுக்கு ஒரு செயற்பாடு வினைன்னு ஒன்று இருக்கு. அப்ப 1024 வினைச்சொல் எடுத்தா 1024 செயற்பாடு வினை இருக்கு. எப்படின்னு சொன்னா I write a letter, the letter is written by me. I was writing a letter, the letter is being written by me. Sorry, the letter was being written by me. அதே மாதிரி I wrote a letter ன்னு வந்தா letter was written by me. I have been writing a letter, letter has been written by me ன்னு வரும். அதாவது அதுக்கு ஒரு வினைச்சொல் ஒன்று சொன்னா அந்த வினைச்சொல்லுக்கு கட்டாயமா passive voice ஒன்று இருக்கு. அதாவது active voice, passive voice. செய்வினை, செயற்பாடு வினை. நான் தமிழ்ல படிப்போம் தானே, செய்வினை, செயற்பாடு வினை. அப்போ ஒரு வினைச்சொல் எடுத்தா கட்டாயம் ஒரு செயற்பாடு வினை இருக்கும். வினைச்சொல்லுக்கு வந்து செயற்பாடு வினையோடு இருக்கும். அதனால வந்து நாங்க 1024 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குன்னு சொன்னா கிட்டத்தட்ட 1024 செயற்பாடு வினையும் இருக்கு. ரைட், பாப்போம் நாங்க இதுல எக்ஸாம்பிள் ஒன்று எழுதுனீங்களா? ரைட், positive answer அதை எழுதிக்கோங்க. ரெண்டாவது and yes I plus verb plus ing. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரிஞ்சாலும் இதுல ஃபவுண்டேஷன் சரியா இல்லாட்டி பில்டிங் நாம கட்டணும்னா அதுல ஃபவுண்டேஷன் சரியில்லாட்டி என்ன நடக்கும்? அந்த மாதிரி தான் இந்த பேசிக்க சரியா நாங்க ஸ்ட்ராங் பண்ணிக்கிறோம். அது தமிழ் மீடியத்துல தெரியும், அதான் முக்கியம். அதாவது சிங்கள மீடியத்துல தெரியும். I am not plus verb plus ing. Fourth one, negative answer எப்படி சொல்றது? இது அப்படியே மூணு போடுறோம்னா அப்ப am not I plus verb plus ing. இதுக்கு சொல்றோம் positive answer, இதுக்கு positive questions, negative answer, negative questions. Right? இது இந்த மெத்தட்ல தான் நாம படிப்போம். எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் கடைசி வரங்காட்டி இந்த நாலு மெத்தட்ல தான் படிக்கிறது, வேற மெத்தட் இல்ல. Right? So it's very important you should know the systems. I'm giving a system for you. Right? If you practice the systems, you don't want to go for simply you can capture the English language. It's very important the systems. You should input your systems.
பெர்ஃபெக்ட். சிஸ்டத்தை சரியா மனசுல போட்டுக்கொள்ளணும். சிஸ்டத்தை மனசுல போட்டுக்கொண்டா தான் ஏதாவது உங்களுக்கு ஃபியூச்சர்ல வரும். நினைக்க வாரம் நாம பொறுப்பு படிப்போம், லேட்டாகி படிப்போம் அப்படின்னு நினைக்க வாரம். ஏன்னா டைம் கிடைக்காது. இந்த கிடைக்கிற வயசுல சரியா நீங்க பயன்படுத்தினு சொன்னா உங்களுக்கு சரியான அவுட்புட் ஒன்று கிடைக்கும். ரைட், நாங்க பார்ப்போம் இதை எப்படி எழுதுறது. ஐஎம் என்றத நாங்க வந்து வீட்டுக்கு போறதுன்னு சொன்னா இங்க வந்து சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா கொண்டு கொண்டுன்றது வந்து வரும். ரெண்டாவது வரும் அல்ல இருன்றது வரும். இரு வந்தால்தான் கொண்டு வரும். இருன்ற சப்ஜெக்ட் சத்தம் வந்தால்தான் கொண்டுன்ற சத்தம் வரும். இல்லாட்டி கொண்டு வர உங்களுக்கு வந்து ஐ கோயிங் ஹோம்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொன்னா எழுதினா பிழை. அப்ப நாங்க இந்த இருன்ற சப்ஜெக்டை யூஸ் பண்ணினா தான் கொண்டுன்ற சப்ஜெக்டை யூஸ் பண்ணேன். நான் சாப்பிட்டு கொண்டு சொல்ற நான் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன், சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன், சாப்பிட்டு கொண்டு இருப்பேன், சில வேளை சாப்பிட்டு கொண்டு இருந்திருப்பேன். நான் சாப்பிட்டு கொண்டு இருந்திருக்க இயல